அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பைட்டர் தமிழ் சேனல் உங்கள் ரெடி பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சிம்பிளான விஷயம் தான் பார்க்க போகிறோம். இப்போ நிறைய வண்டியில் பார்த்தீங்கன்னா கிக்கர் அடித்தாவே கிக்கர் வந்து கீழே பின்னிடுறோம். அப்போ கரெக்டாக நம்ம கண்டுபிடிச்சலாம் கிக்கர் ஸ்ப்ரிங்கே கட்டாயிருக்குது. ஆனால் ஒரு சில வண்டிகள்லாம் நம்ம கிக் பண்ணாவே அப்படியே ரொம்ப ஸ்மூத்தாக போகும். இந்த கம்ப்ரஸர் வால்வு பெண்டாச்சுன்னு அப்படிங்க அந்தமாரி போகும். அது வந்து கண்டிப்பாக நம்ம வெட்டு பிரச்சனை கிடையாது. அது வந்து கிக்கர் ஸ்ப்ரிங்கு உள்ளே வர கீர் எதனா டேமேஜ் ஆகி அந்தமாரி பிரச்சனைக்கு தான் இந்தமாதிரி ஆகும். இப்போ ஒரு RX 100 வந்திருக்கு. கட்டி பார்த்தா சின்ன ஒரு லாக்கு தான் உடஞ்சிருக்கு. ரொம்ப பெரிய பிரச்சனை பார்க்கணும், சின்ன பிரச்சனை தான் அது கரெக்டாக நமக்கு தெரியுமே. இப்போ வர பேசிக் பேஷன் ப்ரோலாம் பார்த்தீங்கன்னா இதே மாடல் தான் வச்சுருக்காங்க. அதனால் இந்த மாடலில் பார்த்தாவே நீங்கள் எல்லா வண்டிக்கும் ஈஸியாக இருந்து கற்றுக்கலாம். நீங்கள் இது ஒரு சிம்பிள் விஷயம் தான் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அவங்க வீடியோ கொடுக்கலாம். ஓகே, நம்ம இன்றைக்கி பார்க்கும்போது ஒரு RX 100 தான். இந்த வண்டியில் ஃபால்ட்டு பார்த்தீங்கன்னா கிக்கர் பாருங்கள், இந்தமாரி கையிலே ரொம்ப அப்படியே ஸ்லிப் ஆகுது. இது மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி ஸ்ப்ரிங் எதனா கட் ஆச்சுன்னா கிக்கர் கீழே போயிடும். இந்த RX 100 ரிட்டர்ன் ஆகுது. இது பிரித்து என்ன பிரச்சனை முதல்ல காமிக்கிறேன் உங்களுக்கு. அதுவும் நம்ம RX 100 இப்போ ஃபஸ்ட் நம்ம ஆயில் இறக்கணும் கீழே. ஓகே, ஆயில் இறங்கிச்சு. இப்போ நம்ம கிளச்சு சைடு கட்டணும். ஓகே, இது கிக்கர் கட்டுறதுக்கு நம்ம 6ஆம் நம்பர் அளவு கீ வச்சுக்கிறோம். அப்புறம் இது எல்லாத்துக்குமே ஸ்க்ரூ டைப் தான். இந்த ஷேக் பண்ணி கிக்கர் கட்ட வேண்டியதான். இந்த வண்டிங்கெல்லாம் எந்த வண்டிக்கு நம்ம இது மாதிரி கிக்கர் இது மாதிரி ஆயிடுச்சுன்னா ஒரு 2 நாள் கிக்கர் வண்டி அப்படி கீழே தொங்கிடும். அதுக்கு இந்த கிக்கர் ஸ்ப்ரிங்கு மாத்திரம் சரியாகும். இந்த பஜாஜ்லாம் பார்த்தோன்னா ஒன்று கிக்கர் ஸ்ப்ரிங்கு இன்ஜின் வச்சுருப்பாங்க. அது இன்ஜின் உள்ளே இருக்கிறதால அது நம்ம வெளியில் வச்சு தான் செட் பண்ணி கொடுக்கணும். அதை இதில் பிச்சு காமிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வச்சு அப்படியே யூஸ் பண்ண வேண்டியதான். ஆயில் பம்பில் டம்மி பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே ஓகே, இப்போ கிளச்சு பிடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், அதை கிக்கர் நம்ம அப்படி வெளில எடுக்கலாம். ஷேக் பண்ணி நம்ம எடுக்கலாம். வச்சுக்கலாம். எப்படி அடி வாங்கியிருக்கு. இது ஏன் அப்படி அடி வாங்கியிருக்குன்னா இது உள்ளே ஒரு லாக் ஒன்று கீரில் வரும். சரிங்களா? ஏன்னாச்சும் அந்த லாக்கு உடஞ்சாலே இது ஸ்டேக் இப்படி ஆகுது. இதனால் என்ன ஆகும், கிக் அடிக்கும்போது கிக்கர் ரிட்டர்ன் ஆகும் தவிர ஆனால் வண்டி ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப இதாக இருக்கும். இந்த கம்ப்ரஸர் கம்மியான வண்டி இருக்கும், அந்தமாதிரி ஆகிடும். இதை லாக் போட்டு கண்டிப்பாக இந்த கிக்கர் டிரைவில் இருக்கிற இதை மாற்றணும். கண்டிப்பாக அதுக்கு நம்ம கண்டிப்பாக கிளச்சை பிரிச்சு ஆகணும். பிரித்து பார்ப்போம். இது கிளச்சை பிரிக்கிற நிறைய வண்டி நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இது 8ஆம் நம்பர் வரும். எல்லா வண்டி மாதிரி தான் வரும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் தவிர எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸ்பீட்டில் நல்லா தான் இருக்குது. ஓகே, அந்த கிளச்சு பட்டன் எடுத்துடலாம். இது உள்ள ஒரு நெட்டு இருக்கும். நெட்டை கட்டினா தான் நம்ம கிளச்சை அசம்பிளி கட்ட முடியும். காட்டு. கேட்டு அப்படியே கிளச் அசம்பிளியே ஈஸியாக எடுக்கலாம். சரியான டூல்ஸ் இல்லாமல் நெட்டை கட் பண்ணி எடுத்துருக்காங்க. அதில் வேறு நெட்டு போடலாம். ஓகே, இந்த சைடு தான் நம்ம வேலையை இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இங்கே ஒரு லாக் ஒன்று வரும். தெரியுதுங்களா? இந்த லாக் இல்லாமல்னா அவன் கிக்கர் அடிக்கும்போது இது வெளில வரும்போது கண்டிப்பாக இந்த கிக்கரில் இருக்க கீரோ அடி வாங்கிடுச்சு. இப்போது இது பார்த்த வரைக்கும் இது ஓகே தான், நல்லா தான் இருக்குது. இப்போ நம்ம அது வண்டி போட்டு இந்த லாக்கு ஒன்று புதுசாக போட்டு
இந்த கிக்கர் இது ஒன்று மாற்றினாவே சரியானது. ஓகே, இந்த லாக் பாருங்கள், இந்த லாக் தான் இங்கே வரும். இந்த வாஷர் வச்சு இந்த லாக் போடுவாங்க. அந்த லாக் உடஞ்சனால தான் இப்போ இது உடஞ்சி வெளில வந்துச்சு. அப்படி இது இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது வந்து இதை நம்ம மாற்ற வேண்டாம், இதையும் மாற்ற வேண்டாம். ஏன்னா இது ஒரு சைடு வண்டி டேமேஜ் ஆகிருக்கு, ஆனால் இன்னொரு சைடு நல்லா தான் இருக்குது. இப்போ இது ஸ்டாக் இல்லாததால் தச்சாமல் இதெல்லாம் பண்ணோன்னா இதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. இது நம்ம கிக்கரை வெளில எடுத்துகிட்டு தனித்தனியாக பிரிச்சுட்டு மாற்றி மாட்டணும். அதை ஸ்ப்ரிங் எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள், இது உள்ள இருக்க புஷ் நம்ம எடுத்துகிட்டு ஸ்ப்ரிங்கு ஒரு வாஷர் ஒன்று வரும். தனித்தனியாக பிரிக்க தேவையில்ல, அப்படியே அதை நம்ம எடுத்துகிட்டு அப்படியே வெளில எடுக்கணும். வெளில எடுத்துகிட்டு அதை ஒரு பக்கம் மாற்றி இப்படி போடணும். ஓகே, இதை நம்ம கரெக்டாக செட் பண்ணிட்டு அடிப்பட்டதை வந்து கீழ் சைடில் வர மாதிரி பண்ணிடணும். இப்படி கரெக்டாக செட் பண்ணி ஓகே. இப்போ அதே மாதிரி வாஷரை போட்டு ஸ்ப்ரிங் போட்டு இந்த புஷ்ஷை சொல்லிவிட்டு இப்போ நம்ம ஸ்ட்ரெச்சில் அசம்பிளி பண்ணோம். அந்த ஸ்ப்ரிங்கை கரெக்டாக இழுத்து கீழே ஒரு ஹோல்ஸ் சின்னதாக இருக்கும், அதில் போட்டு செட் பண்ணோம். அது ஓகே, இது கரெக்டாக உட்காந்துச்சா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா அடிப்படாத இடம் இங்கே மேலே இருக்குது. ஏன்னா இது கிக்கர் ஒரு வாட்டி அடித்தா இப்படி வந்து திருப்பி ரிலீஸ் ஆகிட போகுது. அதனால் நம்ம இந்த பக்கம் தான் யூஸ் ஆக போகுது கொஞ்சம். உங்களுக்கு இது சுற்றினே இருக்காது இது, ஓகேங்களா? அதனால் அடிப்பட்ட இடம் இங்கே இருக்குது இப்போது. அதனால் பழசே போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடிக்காத பட்சம். ஆனால் இதே ஓடும், இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை வராது. இப்போ நம்ம இதை மாட்ட போகிறோம். மாட்டு வாஷரு லைட்டாக கொஞ்சம் அடிபட்டுறதுனால கொஞ்சம் வாஷர் கொஞ்சம் டைட்டாக போகுது, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ லாக்கு நம்ம கரெக்டாக உட்கார வச்சிடணும். அவ்வளோதான், சரிங்களா? இப்போ இது வெளில வராது, செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும். இது ஏன் இந்த பிரச்சனை வரதுன்னா, கிக்கர் வந்து ரொம்ப நல்லா டென் அடிச்சிருக்காங்க கண்டிப்பாக, அதால் இது உடஞ்சிட்ருக்குது. நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடி உடனே ஸ்டார்ட் ஆகிடும் வண்டிலாம் பக்காவாக. ஓகே, இப்போ இதுவும் பார்த்தீங்களா, இந்த கீரும் கரெக்டாக சேமாக செட் ஆகிருக்கு. கண்டிப்பாக எல்லாத்தையும் மாட்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்ட்டு. ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரெச் அசம்பிளி அப்படியே எப்படி மாட்ட கட்டணுமோ அப்படியே ஒரு வாட்டி கட்டி காமிச்சிருப்பாங்க உங்களுக்கு ஏற்கனவே, அப்படியே மாட்ட வேண்டி தான். இதில் வர இந்த ஆயில் சீல் புஷ் போனால் தான் கண்டிப்பாக ஒயிட் ஸ்மோக் அதிகமாக வரும். அதுவும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் நம்ம வீடியோவில். அது மாத்திரம் கொஞ்சம் ஒயிட் ஸ்மோக் கொஞ்சம் அரெஸ்ட் ஆகும் உங்களுக்கு. ஓகே, இப்போ டச்சில் அதே மடியில் ஆயில் ஊற்றி ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு பார்க்கலாம். ஸ்ட்ரெச் அசம்பிளி பண்ணியாச்சு. இதை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி தான் காமிக்கிறேன் உங்களுக்கு, ஏன்னா ஏற்கனவே நான் காமிச்சிருப்பேன், அதை பார்த்து நீங்கள் பண்ணிடலாம். உட்கார வச்சு இந்த 4 போல்ட்டை போட்டு டைப் பண்ணிட்டு ஓகே, இது கரெக்டாக நம்ம ஃபுல் டைட் பண்ணலாம். இப்போ வர பேஷன் ப்ரோ BS6 வண்டிகள்லாம் பார்த்திங்கன்னா இதேமாரி கேட்குறது தான், இதேமாரி தான் ஷார்ட் அதுதான் வரும். ஸ்பெண்டருக்குலாம் இந்தமாரி இருக்காது, ஓகேங்களா? இல்லை, வேலைலாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் பொருள் தான் உள்ள டிஃப்ரெண்டாக இருக்கும் தவிர இல்லை ஒன்று தான். ஓகே, வச்சு மாட்டியாச்சு, கேஸை மாட்டி எல்லாம் சின்ன சின்ன வேலை தாங்க, நம்ம பார்த்து கரெக்டாக ப்ராப்பராக பண்ணுறதே ஓகே வேணும். ஓகே, இப்போ எல்லாம் 3 ஸ்க்ரூவையும் டைட் பண்ணோம். உள்ளே இருக்க ஆயில் பம்ப் இருக்குல்ல, அது உள்ளே ஒரு ஸ்க்ரூ இருக்கும், அது கட்டினா தான் நம்ம கேஸே கட்ட முடியும். அது கட்ட தெரிஞ்சுங்க. ஏன்னா மேலே இருக்க ஸ்க்ரூ எல்லாத்தையும் கட்டு நம்ம ஆயில் பம்பு ஸ்க்ரூ கட்டாமல் இருந்தால் கேஸ் வெளில வராது. ஓகே, இப்போ எல்லாத்தையும் மாட்டி வச்சாச்சு, ஆயில் ஊற்றியாச்சு. நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான்.
கையில் எப்படி ஆற்றி போகிறேன் டைட்டாக இருக்கான்ட்டு பார்த்துங்களா இவ்வளோ டைட்டாக இருக்கு பாருங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும். ஓகே, இது ஒரு சின்ன வேலை தான். இது முடிஞ்சு போனால் ஒரு 100 ரூபா 150 ரூபா அவ்வளோதான். அது ஸ்லிப்புனா ஒரு 15 ரூபா 20 ரூபா. நம்ம ஃப்ரெண்டு பண்ணி இருந்தால் ஃப்ரீயாகவே பண்ணி தரலாம் இதை. ஓகேங்களா, சின்ன விஷயம் தாங்க. ஆனால் பார்த்துங்க நீங்களும் ஒரு யமகாவில் வந்து கிக்கர் இது மாதிரி ஆயிடுச்சுன்னா இது கைடி இதை பண்ணாவே சரியாயிடும். ஓகேவா, வேறு எந்த பிரச்சனை இல்லை. இது ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பாய்.